இந்தியாவினுடைய தங்க கனவு தகர்ந்து போயிருக்குங்க. ஒலிம்பிக் பின்னாடி இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் இந்தியர்களின் தங்க கனவை பறிச்சிருக்குங்க. ஒலிம்பிக் என்பது வெறும் விளையாட்டு கிடையாது, அது ஒரு அரசியல் மேடை என்பது இதன் மூலமாக நிரூபணம் ஆயிருக்கு. வினேஷ் போகத் வெறும் 100 கிராம் எடை அதிகமா இருந்ததற்கு 100 கிராம்ங்கிறது 0.02%. அதை காரணம் காட்டி தங்க பதக்கம் வெல்ல வேண்டிய இறுதிப் போட்டியில் இருந்து தகுதி இழப்பு செஞ்சு மெடலே இல்லைன்னு வீட்டுக்கு அனுப்புறாங்க. உண்மையில் ஒலிம்பிக்ஸ் வெறும் விளையாட்டு போட்டி கிடையாது, உலகத்திலேயே அதை போல ஒரு அரசியல் மேடை வேறு எங்கேயுமே கிடையாது. வினேஷ் போகத் 100 கிராம் எடையால தங்கத்தை இழந்திருக்கலாம், 140 கோடி இந்தியர்களினுடைய இதயங்களை வென்றிருக்கிறாங்க. வினேஷ் போகத் என்ற சிங்க பெண்ணினுடைய கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பு உங்கள் கருத்து என்ன? இந்த ஒலிம்பிக்கில் நம்ம தங்க கனவு தகர்ந்து போயிருக்கு. வினேஷ் போகத் 100 கிராம் எடை அதிகமா இருந்தாங்கன்னு சொல்லி தகுதி இழப்பு செஞ்சிருக்கிறாங்களே, இது உண்மையா இல்லை இதற்கு பின்னாடி அரசியல் சதி இருக்கா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். வினேஷ் போகத்தினுடைய கதையை தெல்ல தெளிவா உள்ளதுள்ளபடி எல்லோருக்கும் புரியும்படி பார்த்துடலாம். அவங்களுடைய ஐடியல் வெயிட் என்பது 55 இருந்து 56 கிலோ எடை கொண்ட பெண்மணி தான், வீராங்கனை தான் வினேஷ் போகத். அவங்க 53 எடை கொண்ட அந்த பிரிவுல தான் போட்டியில் பங்கெடுத்து வந்தாங்க. பல பதக்கங்களை வென்றாங்க. 53 kg ஸ்லாட் இருக்கு பாருங்க, அந்த 53 kgல அவங்க வெல்லாத பதக்கம் இல்லை. ஆனா எங்க தெரியுமா ப்ராப்ளம் வந்தது? போன வருஷம் இந்திய ரெஸ்லிங் ஃபெடரேஷன்ல இருக்கக்கூடிய கரண் சிங் அவர்களின் மீது அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு. அவர் அபியூஸ் பண்றாரு, அவர் மிஸ்யூஸ் பண்றாரு, அவர் தலைமையில ஃபெடரேஷனே நாசமா போச்சுன்னு இந்தியாவிற்காக நெஞ்சை பிடித்து கொண்டு உயிரை பணயம் வைத்து விளையாட்டு மைதானத்தில் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி பதக்கங்கள் வென்ற வீராங்கனைகள் ஒன்று கூடி கரண் சிங் என்பவருக்கு எதிராக போராடினாங்க. வீதிக்கு வந்து போராடினாங்க, ரோட்ல இறங்கி போராடினாங்க. ஆனா ஆளுங்கட்சியில பெரும் செல்வாக்கு பெற்றிருந்த கரண் சிங்கை அவ்வளவு சீக்கிரம் அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஒரு எலெக்ஷன்ற பேர்ல ஒண்ணு நடந்தது ஃபெடரேஷனுக்கு, அதுல கூட கரண் சிங்கினுடைய உதவியாளர் தான் மறுபடியும் ஜெயிச்சாரு. ஃபெடரேஷனே கலைக்க சொன்னாங்க. உச்சகட்டமா நாங்க வாங்கின எல்லா மெடல்ஸையும் கொண்டு போய் கங்கையில வீச போறோம்னு வீராங்கனைகள்லாம் போராடினாங்க. அந்த வீராங்கனைகளில் ஒருவர் தான் இதே போகத். அந்த ஒரு வருஷம் அவங்களுக்கு வந்த உடல் ரீதியான மன ரீதியான டார்ச்சர் காரணமாக ஏசியன் கேம்ஸ்ல கூட அவங்களால விளையாட முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த ஜனவரியில இருந்து பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணி குவாலிஃபிகேஷன்ல பங்கெடுத்து அவங்க ஜெயிச்சுக்கிட்டு வரும்போது இந்த சின்ன கேப்பை பயன்படுத்தி 53 கிலோ எடை பிரிவுல இன்னொரு வீராங்கனை வேகமா மெடல் ஜெயிச்சு வந்துகிட்டே இருந்தாங்க. இப்பதான் அவங்க சுதாரிச்சாங்க. அப்ப ஏப்ரல் மாசத்துல ஒரு ட்வீட்டே அவங்க போட்டிருக்கிறாங்க. அதை கூட இன்னைக்கு நிறைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாம் பகிர்றாங்க. எனக்கு போகத் சொல்றாங்க, சுத்தமா ஃபெடரேஷன்ல இருந்து சப்போர்ட் இல்ல, இவங்க தர ஊசி மாத்திர கூட எனக்கு பயமா இருக்கு, இவங்க என்னை போதைப் பொருள் உட்கொண்டன்னு சொல்லி இவங்களே கூட சொல்லலாம், என்னை தகுதி இழப்பு செய்வதற்கான எல்லா வேலையும் இவங்க செய்யலாம், அதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அவங்களே போகத் அவர்களே இதை ட்வீட்டா போட்டிருந்தாங்க. அதை எடுத்து இப்ப ரீசர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் என்ன பண்றாங்க, 53 kgல இன்னொரு பொண்ணு இருக்கிறாங்க, நீ எதுக்கு வேணும்னு சொல்லி அரசியல்ல நம்மள பலியாட ஆக்கிட கூடாதுன்னு 56 கிலோ எடை கொண்ட வினேஷ் போகத் அவர்கள் 53 கிலோக்கு விளையாடுற மாதிரி அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து 50 kg பிரிவுல போய் விளையாடுறன்னு முடிவு பண்ணாங்க. ஆக்சுவலி இது சாத்தியமா? உலகம் முழுக்க சாத்தியம்தான். ஒரு நல்ல அத்லெட் ஈஸியா 3-4 kg ஈஸியா குறைக்க முடியும், ஒரே நாள்ல கூட குறைக்க முடியும்னு விளையாட்டு நிபுணர்கள் சொல்றாங்க. சரி, இவங்க ஒரு ஆர்வ கோளாறுல அப்படி சொல்றாங்களா? இல்லைங்க, இந்த அண்டர் 50 kgக்காக ஒரு செலக்ஷன் இந்த 2 நாள் நடக்கக்கூடிய இந்த ஒலிம்பிக் போட்டியில எடையை பார்த்தபோது 49.9 கிலோ எடையில தான் வந்தாங்க. முதல் நாள் போட்டி, முதல் போட்டிங்க, அதை பத்திலாம் எவனுமே பேசல. ஜப்பானில் இருந்து வந்த வீராங்கனை, வாழ்நாள் முழுக்க தோற்காத வீராங்கனை, தான் பங்கெடுத்த கடைசி 82 போட்டிகளில் வென்ற வீராங்கனையை ஒரே போட்டியில தோற்கடித்தாங்க நம்முடைய போகத். ஆடி போச்சு உலகம். அப்போ கூட இந்தியாவில் அதை பத்தி யாரும் பேசல. 2வது போட்டியில உகாண்டா வீராங்கனையை தோற்கடித்தாங்க ஒரே நாள்ல, அப்பவும் யாரும் பேசல. 3வது போட்டி அரையிறுதி போட்டி. அந்த அரையிறுதி போட்டியில கியூபா வீராங்கனைய என்ன ஸ்கோருங்க, நான் நினைக்கிறேன் நினைவு சரியா இருந்தா 8-0 கியூபா வீராங்கனை தோற்கடிச்சாங்க ஒரே நாள்ல. 8 மணி நேரத்துல பேக் டு பேக் 3 போட்டிகள் அவங்க விளையாடி அவங்க தன்னை நிரூபிச்சு இறுதி போட்டிக்கு செலக்ட் ஆனாங்க. அப்பதான் இந்த உலகம் அவங்களை திரும்பி பார்த்தது. இந்தியா மறுபடியும் அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சது. அதன் பிறகு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு. அன்னைக்கு நைட்டு வெயிட்டை செக் பண்ணா 2.7 kg வெயிட் ஏறி இருக்கு. என்னப்பா, காலையில போட்டி தொடங்கும் போது
49.9 கிலோ எடை இருந்தாங்க. ஒரே நாள்ல ஒரு நைட்ல எப்படி 2.7 kg கிட்டத்தட்ட 3 கிலோ ஏற முடியும்? இவங்க மேல என்ன பிரச்சனை எனக்கு தெரியலங்க. இவங்க வந்து போட்டியை தான் போக்கஸ் பண்ணாங்க. ஆனா ஒவ்வொரு வீராங்கனைக்கும் 12 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கு. பிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, உடலை பார்த்துக்கொள்ள இருக்கிறாங்க, கோச் இருக்கிறாங்க, மனநலத்தை பார்த்துக்கொள்ள இருக்கிறாங்க, பல்வேறு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க, நிபுணர்கள் இருக்காங்க. இவங்களாம் என்ன பண்ணாங்க? பஞ்சாபின் முதலமைச்சரினுடைய கேள்வி இதுதான். வீராங்கனையோடு போன 12 பேர் என்ன வெக்கேஷன் போனீங்களா? டூர் போனீங்களா? இல்ல இந்தியாவில் அவங்க குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு எதிராக தீவிரமாக களமாடினார்கள் என்று சொல்லி அவருக்கு முதுகுல குத்துனீங்களா? எவ்வளவு பெரிய வாய்ப்பு எங்க ஒலிம்பிக்ல ஃபைனல்ஸ்ல போறது. அப்ப கூட என்ன பண்றாங்க, சரி ஓகே நான் ஒரே நைட்ல 2.7 kg குறைக்கிறேன்னு விடாம ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றாங்க. உடல் எடை ஒரு ஆத்லெட்டுக்கு உடம்புல வந்து ஃபேட் வந்து நிறைய இருக்காது. அதுக்கு பதிலாக தண்ணீர், அது வந்து ஒரு நீர்ச்சத்து வடிவத்துல தான் இருக்கும். அதனால என்ன பண்றாங்க, தண்ணியே உட்கொள்ளல, டீஹைட்ரேட் ஆனாலும் பரவாயில்லன்னு கண்டினியூஸா ஜாகிங் பண்றாங்க, ஓடுறாங்க, வெயிட்ஸ் தூக்குறாங்க, உச்சகட்டமா முடிய வெட்டிக்கிறாங்க, ரத்தத்தை எடுத்ததாகவும் சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் உயிர் போற நிலை. காலையில போயிட்டு போட்டி தொடங்க 15 நிமிஷம் இருக்கும் பொழுது எடையை செக் பண்ணா சரியா 50.100 கிராம் எடை அதிகமா காமிச்சிருக்குங்க. 100 கிராம். இதற்கு முன்பே பல போட்டிகள்ல 50 கிராம்ஸ் 100 கிராம்ஸ்லாம் நத்திங், ஒண்ணுமே கிடையாது. அந்த டிஃபரன்ஸ்ல எல்லாம் நிறைய பேர் கலந்துருக்கிறாங்க. ஆனா இங்க நோ, நீங்க டிஸ்குவாலிஃபைட், நீங்க விளையாடக்கூடாதுன்னு ஒலிம்பிக் அமைப்பு சொல்லிருச்சு. இப்ப இது யாருடைய மிஸ்டேக்? ஒரே நாள்ல பேக் டு பேக் 3 போட்டிகள் ஆடுகிற பொழுது அவங்களுக்கு திரவ உணவு, அவர்களுக்கு வந்து ஒரு சக்தி தரக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸ், ஊட்டச்சத்து உணவு இதையெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அது கொடுத்தது யாரு? கூட இருந்த அந்த டீம். சரி, அதை கொடுத்த பிறகு அவங்களால இதை வேகமா வெயிட் குறைக்க முடியாது, உங்களுக்கு தெரியாதா? முடிய வெட்டி ரத்தத்தை எடுத்து ஒருவேளை அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா யார் பதில் சொல்வது? இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. என்ன தெரியுமா? போட்டி தொடங்குவதற்கு முன்பே உடல் ரீதியா என்னால இதுல பங்கெடுக்க முடியல, எனக்கு வேண்டாம்னு அவங்க வாக் ஓவர் கொடுத்திருந்தா அட்லீஸ்ட் சில்வர் மெடல் கிடைச்சிருக்கும். இந்த டிசிஷன் மேக்கிங் எப்படி மிஸ் பண்ணாங்க? அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வெயிங் ஸ்கேலுக்கு போய் வெயிட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் உங்ககிட்ட ஒரு வெயிங் ஸ்கேல் இருக்காதா? அவங்க ரெஃப்ரி வந்து செக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் முன்னாடி அவங்களுடைய வெயிட் அவங்களே செக் பண்ணியிருந்தாலோ, அந்த டீம் செக் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு கொடூரத்தை அவாய்ட் பண்ணிருக்கலாமே. ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆடி போயிருக்குங்க. என்னங்க இது? இப்படித்தான் நடக்கும். ஏதாவது பண்ணி என்னைய வந்து தகுதி இழப்ப செய்வாங்கன்னு இதே ஆத்லெட் ஏப்ரல் மாசம் சொன்னாங்க. ஆகஸ்ட் மாசத்துல நடந்துருச்சு. 82 போட்டியில ஜெயிக்க முடியாத ஒரு ஜாப்பனீஸ் வீராங்கனைய ஒரே போட்டியில ஜெயிச்சவங்க கடைசியில அரசியல் முன்னாடி தோத்து போயிட்டாங்களே. இதற்கு முன்னாடி சாந்தி சவுந்தரராஜனுக்கு இதே தானே நடந்தது. ஜெண்டர் டெஸ்ட் ஒன்று வச்சு மெடலை ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணாங்க தோஹால ஏசியன் கேம்ஸ்ல. ஆனா இதே காஸ்டர் செமனியாக்கு நடந்தது சவுத் ஆப்பிரிக்கால. நெல்சன் மண்டேலா குரல் கொடுத்தார், மெடலை திருப்பி கொடுத்துட்டாங்க. ஒரிசால டூட்டி சந்துக்கு நடந்தது. ஒரிசா சண்டை போட்டுச்சு, குரல் கொடுத்தது. ஒரிசா டூட்டி சந்துக்கு மெடலை திருப்பி கொடுத்துறாங்க. இப்போ ஆக்டிவ் ஆத்லெட் அவங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா சாந்தி சவுந்தரராஜன் வஞ்சிக்கப்பட்டார். பிறகு பெரும் போராட்டத்துக்கு பிறகு 10 ஆண்டு காலம் வேற வழி இல்லாம அவங்க செங்கல் சூளைக்கு ஒரு நாளைக்கு 60 ரூபாய் டெய்லி வேஜஸ்க்கு வேலைக்கு போனாங்க. பெரும் போராட்டத்துக்கு பிறகு 10 ஆண்டு காலம் அவங்க வாழ்க்கை இருட்டடிப்பு செஞ்ச பிறகு இப்ப சோசியல் மீடியால நம்மெல்லாம் பேசி ஆக்டிவிஸ்ட் அத்தனை பேர் போராடி அவர்களுக்கு தமிழ்நாடு உமன்ஸ் அத்லெட்டிக்ஸ் டீம் உடைய அபிஷியல் கோச் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்து கையில் கொடுத்திருக்கிறாங்க. தான் தவறவிட்ட தங்கத்தை தன்னை போல இருக்கக்கூடிய பல தனலட்சுமிகளை சேர்த்து ஓட வைத்து அவர்களுக்கான ஒரு கோச்சாக இன்னைக்கு சாந்தி சவுந்தரராஜன் நிற்கிறாங்க. அதற்கு சற்றும் குறைவில்லை இன்னைக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய போகத்துடைய கேஸ். விளையாட்டு மட்டும் கிடையாதுங்க, அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்கு. ஏன் அவங்களுடைய டீம் இதை மிஸ் பண்ணாங்க? ஏன் பிசிக்கலி எங்களால வந்து இந்த வெயிட்டை மேனேஜ் பண்ண முடியல, சில்வர் மெடல் ட்ரை பண்ணலான்ற அந்த டிசிஷன் மேக்கிங் மிஸ் பண்ணாங்க? ஒரே நைட்ல எப்படி 2.7 kg வெயிட் ஏறும்? இப்படிதான் நடக்கும்னு ஏப்ரல்லே ஒன்று சொன்னாங்களே, ஆகஸ்ட் இப்படி நடந்திருக்கு. ஒருவேளை கலந்துக்க விடலைன்னா இவங்க வந்து வஞ்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. கலந்துக்கிற மாதிரி போய் முதுகுல குத்துனாங்களா? உண்மையில் என்ன நடந்தது? மக்களுக்கு உள்ளதை டிரான்ஸ்பரண்டா சொல்லுங்க. உங்கள் கருத்து என்ன, அதையும் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த விஷயத்தை பத்தி உடனே உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. நியூசிலாந்து வேர்ல்டு கப் தோத்தப்ப நியூசிலாண்டோடைய ஒரு பிளேயர் ஒரு ட்வீட் போட்டார். அந்த வரிகள் இப்ப ரீசர்ஃபேஸ் ஆகுது, நமக்கு பொருந்தது. குழந்தைகளே நீங்க என்ன வேணா கெரியர் சூஸ் பண்ணுங்க. ஒரு கேக் மேக்கிங் கூட பண்ணுங்க, பேக்கரி கூட எடுங்க. ஆனா ஸ்போர்ட்ஸ் மட்டும் எடுத்துறாதீங்க. அப்படியே எடுத்தாலும் உங்க இதயத்தை கொடுத்து வாழ்ந்துடாதீங்க. அப்படியே வாழ்ந்தாலும் கடைசி வரைக்கும் ஜெயிக்கணும்னு போராடிடாதீங்க. கடைசியில உங்களுடைய இதயம் ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்ட் தான் வரும். பட் லைஃப்ல என்ன பண்றது, திரும்ப ஒரு சான்ஸ் கொடுத்தாலும் நம்ம ஸ்போர்ட்ஸை தானே தேர்ந்தெடுப்போம். ஏன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் மேன் இல்லையா? அந்த வரிகள் தான்
இப்போ போகத் அவர்களுக்கும் அவங்க வெறும் 100 கிராம் வித்தியாசத்துல தங்க பதக்கத்தை தவற விட்டுருக்கலாம். ஆனால் 140 கோடி இந்தியர்களினுடைய இதயங்களை வென்றிருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஹாஸ்பிட்டல்ல சிக்கா இருக்கிறாங்க. பிடி உஷா நேரில் போய் பார்த்துருக்காங்க. அவங்க சீக்கிரமா கம்பேக் தரட்டும். இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி.